ஹாய் ஹலோ பீப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் மினி எஃப் ஃபுட் நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துருவாங்க, அப்போ தான் அந்த பார்ட் புரியும். சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே அப்படி போய் ட்ராவல் பண்ணிடுவோமா? போன பார்ட்டில் தயாங்கு ஜேகே பற்றி கேட்டிருப்பாரு. இப்போ ஜேகேவும் தயாங்கும் அந்த கிரவுண்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே சொல்கிறான், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியணும்? லைக் உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய சிப்ளிங்ஸ், நீ எங்கே இருக்க, அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு கேட்க, அப்போது ஜேகே சிரிச்சுக்கிட்டே, சரி நான் சொல்கிறேன், நான் சொன்னால் நீயும் சொல்லணும், ஓகேவா? அது அப்படியா? நான் சொன்னால் நீ சொல்கிற மாதிரி இருந்தால் நான் என்னை பற்றி சொல்கிறேன். சரி நான் சொல்கிறேன், நீ சொல்லு அப்படின்ட்டு அவங்க கேட்க ஜேகேவும் சொல்கிறாரு, எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது. எனக்கு ஒரு அண்ணா இருக்கான். என் அண்ணாவுடைய பேர் ஜின். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது என் அம்மா அப்பாவும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை ஃபுல்லாக வளர்த்தது, என்னை படிக்க வைக்கிறது எல்லாமே அண்ணா தான். எனக்கும் அண்ணாக்கும் பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, 5 இயர்ஸ் தான். எனக்காக அண்ணா 15 வயசுலேருந்தே ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் வெளியிலே ஒர்க் போய்க்கிட்டு, பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு, என்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எங்கள் அண்ணா வளர்த்துச்சு. அப்புறம் என் அண்ணாவுக்கு சப்போர்ட்டிவாக ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் நம்ஜுன். என் அண்ணாவுடைய கிளாஸ் தான். எப்போ எங்கள் அம்மா டெத் ஆனாங்களோ அப்போலேருந்து ஃபுல் சப்போர்ட் நம்ஜுன் அண்ணா தான். என்னோடய ஜின் அண்ணாவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே கூடவே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி தோணும். சரி, இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடச்சா நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். தேங் பார்க்குறாரு பார்ட்னராக அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜேகே சிரிச்சுட்டு, ஆமாம், நம்ஜுன் மாமாவும் ஜின் அண்ணாவும் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. எப்போலேன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட நம்ஜுன் ஹியாங் ஜின் ஹியாங்கை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தோம். அந்த வீட்டிலே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் மாதிரி, அப்படி ஒரு ஷீல்டு மாதிரி இருப்பாங்க ஹியாங். அதனால எனக்குமே நம்ஜுன் ஹியாங் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அண்ணாக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ டேஸ் எல்லாம் போச்சு. நம்ஜுன் ஹியாங் பெரிய பணக்கார வீட்டு பையன். அவங்க வீட்டில் ஜின் ஹியாங் கூட பேசக்கூடாதுலாம் சொன்னாங்க. பட் அதையும் மீறி ஜின்னு கூட பேசுவாங்க. பட் நம்ஜுன் ஹியாங்குடைய அம்மா ரொம்ப ஸ்வீட்டு. ஜின் ஹியாங்கே என்னையும் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அவங்க ஒரு மதர் மாதிரி எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் அண்ணா நம்ஜுன் ஹியாங்குடைய கம்பெனிலேயே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குமே ஃபுல் சப்போர்ட்டுமே, லோன் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல் சப்போர்ட்டுமே நம்ஜுன் ஹியாக் தான் பண்ணுறாங்க. இப்போ தான் என்னுடைய அண்ணா பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் அப்பில் இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் காலேஜ் முடித்தாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஜேகே சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது தயாங், அம்மா அப்பா இல்லாமல் விளையாடுறது ரொம்ப கஷ்டம் இல்லை ஜங்குக்? ஆமாம், ஆனால் என் அண்ணா அந்த கஷ்டம் தெரியாமல் தான் என்னை வளர்த்தான். ஒரு அம்மா மாதிரி, ஒரு அப்பா மாதிரி, என் அம்மா மாதிரி அதட்டுவான், அப்பா மாதிரி திட்டுவான், அண்ணன் மாதிரி சப்போர்ட் பண்ணுவான். எல்லா விஷயத்துலையுமே அவன் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருந்தான். அதனால் அம்மா அப்பா இல்லைன்னு எனக்கு அவ்வளோ பெருசாக கவலை இருந்தது கிடையாது. எனக்கு ஃபுல் சப்போர்ட் ஜின் ஹியாங் பண்ணுவாங்க. என்னுடைய ஒரே எய்ம் என்னன்னாக்கா, என்ன அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதை விட டபுள் மடங்கு நான் அவரை பார்த்துக்கணும். என் அண்ணாக்கு எப்படி ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அதே மாதிரி என்னுடைய லைஃப் பார்ட்னர் எனக்கும் அதே சப்போர்ட் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. அப்போ ஜேகே கன்சிம்டாமல் ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே லேட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்கும் லேட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. எங்க நீ சொல்லு. ஜேகே அதெல்லாம் தெரியாது, நீ சொல்லியே ஆகணும். சரி நான் சொல்கிறேன். நான் சொன்னதுக்கப்புறம் என் கூட நீ இதே மாதிரியே இருப்பியா? அப்போ ஜேகே தேங்கி பார்க்குறாரு. சொல்லு, இதே மாதிரி இதே ஃப்ரெண்ட்ஷிப்போட என் கூட நீ இருப்பியா ஜேகே? ஜேகேமே, என்னடா நீ யாராக இருந்தாலும் உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன். சரி, என்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ தயாங் சொல்கிறாரு. நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போலேன்னு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. அப்போலே நிறையா கடன் வாங்கினார். அந்த கடனில் அடைக்க முடியாமல் கடைக்காரங்க ரொம்ப அந்த அப்பா தொல்லை பண்ணுவாங்க. அப்படி தான் ஒரு கேங்ஸ்டர், அவர்கிட்ட தான் அப்பா ஒரு பெரிய அமௌண்ட் கடன் வாங்கியிருந்தார் என் அம்மாவுடைய ஆப்ரேஷன் செலவுக்காக. ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப ஹார்ட் பெயின் ரொம்ப இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணாதான் அம்மா பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு.
அதனால் பெரிய அமௌண்ட் வாங்கி அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். அந்த அமௌண்ட்டை கொஞ்ச நாள் கழித்து அப்பாவால் கட்ட முடியலை. அப்போது அந்த கேங்ஸ்டர் எங்கள் அப்பாக்கிட்ட வந்துட்டு, "நீ அமௌண்ட்டு கொடுக்குறியா? இல்லை அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணவா?" அப்படி இப்படின்னு அப்பா போட்டு ரொம்ப மிரட்டினாங்க. அப்போ தான் நான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். அப்பாவுக்கு நான் மட்டும்தான். எனக்கு சிப்ளிங்ஸ் அப்படின்லாம் யாருமே கிடையாது. நான் மட்டும்தான். என்ன நினச்சான்னு தெரியல, அந்த கேங்ஸ்டர் திடீர்னு என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அப்பா என்ன ஏதுன்னு கேட்டார். "உன் கடனை கொடுத்துட்டு உன் பையனை நீ அழைச்சிட்டு போ. அது வரைக்கும் உன் பையன் என் கூட என் கஸ்டடியில் தான் இருப்பான். அது வரைக்கும் உன் பையனை நான் எப்படிலாம் யூஸ் பண்ணணுமோ அப்படிலாம் நான் யூஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவன் அழைச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்னால் அப்பாவையும் பார்க்க முடியல, அம்மாவையும் பார்க்க முடியல. 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே நான் அந்த கேங்ஸ்டர் வீட்டில் தான் இருக்கேன், ஒரு மைடா. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் சமைப்பேன், வீடை க்ளீன் பண்ணுவேன், எல்லா ஒர்க்கையுமே அங்கே நான் தான் பண்ணுவேன். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அவர்கிட்ட சொன்னேன், "நான் ஸ்கூல் போகணும், நான் எப்படியாச்சும் ஸ்கூல் போய் ஒர்க்குக்கு போய் உங்கள் கடனை நான் அடைக்கிறேன்." இவ்வளோ கெஞ்சினேன். அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப கெஞ்சி எப்போவுமே நான் அவர்கிட்ட அவரை பார்க்கும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் என்ன அடிப்பார், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார், வீட்டில் உள்ள வேலையை மட்டும் நீ பாருன்னு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் என்ன நினச்சாருன்னு தெரில, திடீர்னு நீ ஸ்கூல் போன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஞ்சினதுனால அவர் என்னை விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்கூல் போகவும் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்குமே நான் அவர் கூட தான் இருக்கேன். ஒரு மைட் மாதிரி தான் அவர் வீட்டில் இருக்கேன். அப்போ ஜேகே ஷாக்காக தயங்க பார்க்குறாரு, தெளிவாயிட்ட ஸ்மைல் பண்ணிவிட்டு. "எப்போவுமே நீ என் கூட பேசுவியா?" அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்க, தேங்க ஜேகே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க ஒன்றுமே புரியவே இல்லை. பட் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, "கவலைப்படாத, எல்லாமே நல்லதாக நடக்கும். எப்போவுமே நான் உங்க கூட கண்டிப்பாக இருப்பேன்." இங்கே தயாங்குமே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜேகே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, தயாங் அது நான் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காத, அந்த கேங்ஸ்டருடைய பேர், அவனோட பேர் வேகஸ் அப்படின்னு சொல்ல. "என்ன வேகஸா?" இப்போ தான் தேங்க்கு அவன் ஜேகேக்கு தேங்குடைய ஏரியா சொல்லியிருப்பாங்கள்ல, ஞாபகம் வருது. அங்கே அந்த கேங்ஸ்டர் வீடு இருக்குது. "அப்போ நீ அங்கே தான் இருக்கியா?" ஆமாம். அதனால தான் நான் ஸ்கூல் முடிஞ்சு டேரெக்டாக அங்கே போயிட்டேன். என்னால் வெளியிலலாம் வர முடியாது. ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூல், அவ்வளோதான். உனக்கு என்ன தெரியுமா, என்னை எப்போவுமே ஒரு பாடி கார்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் கூட இருக்கிற விஷயத்த கூட என் பாடி கார்ட் வேகஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்கு போகணுன்னு கண்டிப்பாக எனக்கு என்ன அடிப்பான், டார்ச்சர் பண்ணுவான். அப்புறம் எதுக்கு அதே மாரி என் கூட நீ பேசுகிற? தெரியல ஜேகே, உன் கூட பேசினா ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. அவன் அடித்து டார்ச்சர் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கு கூட பேசணும், ஒரு மாதிரி மனசு லேசான மாதிரி இருக்குது. என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. என்னை பற்றி தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பர்சன் நீ தான். எப்போ எனக்கு இதெல்லாம் விடுதலைன்னு தெரியல. ஆனால் உன் கூட இந்த ஸ்கூல் லைஃப் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு டேர்ஸோடு சொல்கிறாங்க. ஜேகே, உனக்கு எதுவுமே ஆகாது, நான் பார்த்துக்குறேன். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வேக சேர்த்து இல்லை, நான் பார்த்துக்குறேன். ஏதோ நம்பிக்கை கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஆர்மி வந்து விட்டுறாங்க. இப்போது நம்ம ஜேகே தான் வீட்டுக்கு போகிறாங்க. யாங் யாங் டே அண்ணா அப்படின்ட்டு ஜேகே கத்த. அப்போ அவங்க சின், ஏடா கத்துற, என்னாச்சு சொல்லு. யாங், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். எங்கே நம்ஜோட் யாங் எங்க? அவரா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ஜோட் வெளியில் வராங்க. என்னாச்சு ஜேகே, ஏன் கத்திட்டே இருக்க? யாங், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்பு கேளு, செய்கிறேன். எனக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் 2 பேருமே அந்த வேகஸ் இருக்கல்ல, யார் எந்த வேகஸ், அதான் அந்த கேங்ஸ்டர். ஆமாம், அவன் வீட்டுக்கு போய்ட்டு அவன் வீட்டில் தயாங்கன்னு ஒரு பையன் இருப்பான். என்ன பண்ணுவீங்க எதை பண்ணுவீங்க தெரியாது. அவன் கேட்ட காசை கொடுத்துட்டு அந்த தயாங்க இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க. ஏய் என்னடா இப்படி பேசுகிற? போன உடனே அவன் காசு கொடுத்தாக்கா அந்த பையனை விட்டுருவானா? வச்சுட்டு என்ன ப்ராப்ளம் சொல்லு அப்படின்னு சொல்ல ஜேகே சொல்கிறாங்க. சின்ன வயசுல சார் ஓகே, அந்த ஸ்கூல் டேஸில் அவங்க கூட ஃப்ரெண்டானது, தயாங்கனை பற்றி பேசினது எல்லாத்தையுமே ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஜின் என்ன சொல்கிற ஜங்குக்? ஆமாம் யாங், எனக்கு தெரியல நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு. பட் என்னால் அவங்க தனியாக கஷ்டப்படுறத என்னால் ஏற்றுக்க முடியல. இது வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல யாங். ஆனால் இதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஏன் அவன் தனியாக கஷ்டப்படணும்? அந்த வேகஸ்க்கு தேவை எனக்கு தெரிஞ்சு மணியாக தான் இருக்கும். அவங்க அப்பாவே அந்த மணியை கொடுத்துருந்தாக்கா அவன் தேங்க விட்டுருப்பான். அவங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தானே தேங்க ரொம்ப அந்த வீட்டில் கஷ்டப்படுறான். ப்ளீஸ்ண்ணா,
எப்படியாச்சும் நீங்கள் தான் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்ல, அப்போ ஜின் திரும்பி நம்ஜூனை பார்க்குறாங்க. நம்ஜூன் சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணு சிமிட்டாரு. சரி ஓகே, பட் எடுத்த கவுத்தோன்னு எதையும் பண்ண முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் பண்ண முடியாதா யாங்? பிகாஸ் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஒரு 10-20 டேஸ் கழிச்சு தான் அப்புறம் மீட் பண்ண முடியும். பார், நீ கவலைப்படாத. நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். அது சீக்கிரம் பண்ணிடலாம். பட் வேகஸ் அவனை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். உனக்குமே தெரியும். ஸோ அவனை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் பண்ணணும். ஜேகே அதான். சரி ஹாங், ஓகே. நீ வெரி பண்ணாத. சரி. இப்போது அப்படியே அந்த கான்வர்சேஷன் அங்கே அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம தயாங்க பார்க்கலாம். அவன் பஸ் ஏறி அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தாக்கா வேகஸ் இருப்பான். இவனை அடிப்பான், திட்டுவான், ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டே தான் தயாங்க வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் எப்போவும் போல் ஈவினிங்காக வந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ரொம்ப நார்மலாக இருக்குது வீடு. அவன் வரான், பேக்கை கழட்டி வைக்கிறான், வீடு சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு பேக்கை அவனோட ரூமில் எடுத்து போய் வச்சுட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அவன் வெளியில் வந்து பார்க்குறான், யாரும் இல்லை. கிச்சனுக்கு போகிறான். போயிட்டு அவன் காஃபி போடுறான், எல்லாமே பண்ணுறான். எப்போவும் போல் தான் அந்த ரொட்டீன் இருக்குது. மாடிக்கு போகிறான், காய்ச்சி இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பர்ஃபெக்டாக அயன் பண்ணுறான். எல்லாமே பண்ணுறான். அந்த வேகஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ணி அது வேகஸோடைய ரூம்லேயே வந்து ஹேங் பண்ணுறான். எல்லாமே பண்ணிடுறாங்க. பட் எதுவுமே நடக்கலை. ஓகே அப்படி சொல்லிட்டு நைட்டுக்கு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேகஸ் வந்து நைட்டு ஒரு 10 மணி போல் வரான். ஸோ வேகஸே வந்து டேங்க் பார்க்குறாரு. பட் வேகஸ் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் படக்கம் சைலண்ட்டாக அவன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வேகஸ் அவனோட ரூமுக்கு வந்து போயிட்டான். இங்கே தேங்க் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியல. தேங்க்மே ஓகேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய்ட்டு அவன் ஃபுட்டு போய் சாப்பிட்டுட்டு பாடி கார்ட்ஸ்குள்ளே ஃபுட்டெல்லாம் பாடி கார்ட்ஸ் முன்னாடி சாப்பிட்ருவாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாஷ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு கிச்சனை அவன் வந்து ரூமுக்கு போயிட்டு படுத்துக்கிட்டே யோசிக்கிறான், என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தேங்க் வந்து அப்படியே வந்து படுத்துட்டு யோசிக்கிறாரு. அப்படியே யோசிச்சுக்கிட்டு தூங்கிறாரு. அவருக்கு மார்னிங் எழுந்த பழக்கம் ஆகிடுச்சு. ஸோ ஆஷிஷுவல் 5 மணிக்கு எந்திரிக்கிறாரு. வீடெல்லாம் வந்து க்ளீன்லாம் பண்ணல. 5 மணிக்கு எந்திரிக்கிறாரு. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சிட்ருக்காரு. லீவ் தானே, மதியம் குக்கிங் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாங்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிட்டுருக்கான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டை வந்து தொடச்சி மட்டும், அதாவது வந்து சும்மா துணி வச்சு துடைப்பால அந்த மாதிரி ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு துணியை மட்டும் வச்சு தொடச்சிட்டு இன்னும் ஃப்ளோரை வந்து வாஷ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வேகாஸ் வரான். வந்து டைனிங் ஹாலில் உட்காடுறாங்க. தேங்க போயிட்டு அவனுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறான். ஃபுட்டுமே வேகாஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகாஸ் வந்து வெளியில் போகிறான். அங்கே மைக்கேல் நிற்கிறாங்க, அதாவது அந்த பாடி கார்டு நிற்கிறான். மைக்கேல் கிட்ட கண்ணை காட்டு, ஓகே பாஸ் அப்படின்னு மைக்கேல் சொல்கிறாங்க. வேகாஸும் அங்கே இருந்து போயிட்டாங்க. தேங்க வந்து சாப்பிட்ட எல்லாத்தையும் இடத்துலாம் வச்சுட்டு ஃப்ளோர் எல்லாத்தையுமே க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அவன் வந்து மதியம் குக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே மைக்கேல் வந்துட்டு தேங்க சொல்லுங்கள் மைக்கேல், உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ, இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிறோம். ஓகே, ட்ரெஸ் எதுக்கு, சொன்னதை மட்டும் செய். உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரெடியாகி. தேங்க ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. இப்போ மைக்கேல் வந்து ஒரு காரில் ஏற சொல்கிறாங்க. ஒரு பிளாக் கலர் பெரிய கார் ஏற சொல்கிறாங்க. ஏறுறாங்க. அந்த கார்லேன்னு உள்ளேன்னு வெளியில் பார்த்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, வெளியிலேன்னு உள்ளே பார்த்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி அது. ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தேங்க கேட்க மைக்கேல் எதுவுமே சொல்லாமல் இப்போ பேக் சீட்டில், அதாவது பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க. முன்னாடி என்ன நடக்குது கூட தெரியாது, பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க கூட ஒரு 4-5 பாடி கார்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேகாஸ் சாரிடா மைக்கேல் வந்து இப்போ தேங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவனை அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ நேராக போயிட்டு வண்டி வந்து ஒரு ஹார்பர் கிட்டே போய் நிற்கிது. தேங்க கீழே இறங்க சொல்கிறாங்க. தேங்க இறங்குறாங்க, பாடி கார்ட்ஸில் இறங்குறாங்க. தேங்க வந்து அந்த ஷிப்பில் ஏறு அப்படின்னு சொல்லவும் தேங்கமே சரி அப்படி சொல்லிட்டு அவனை போய்ட்டு ஷிப்பில் போய் ஏறிக்கிறான். ஷிப்பில் போய் ஏறினா அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஷிப்பில் ஏறினோடனே அங்கே வந்து வேகாஸ் இருக்கான். வேகாஸை பார்த்துட்டு சார் எதுக்கு என்ன? அப்போ வந்து வேகாஸ் வந்து ஒரே ஸ்லாப் தான். அவன் அடியில் தேங்கு அப்படியே கீழே போய் ஃப்ளோரில் போய் விழுறாங்க. அந்த ஷிப்புக்குள்ளே தான் அந்த ஃப்ளோரில் போய் விழுறாங்க. தேங்க கண்ணத்தில் கை வச்சுட்டு நிற்கிறான். தேங்கோட கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப ரெட்டாக இருக்குது. தேங்க தியோஸே வந்துடுது. தேங்க தியோஸோட வேகாஸை பார்க்க என்ன என்ன உன் அப்பா காசு கொடுக்கலன்னு அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன்னு பார்த்தியா? உன் அப்பா எனக்கு கொடுக்க வேண்டியது என்னமோ 3 லட்சமோ 4 லட்சமாக தான். ஆனால் நீ இருக்கிற அழகுக்கு
அவனை வெளியில் கொண்டு போய் விற்றேன்னு வையேன் பல கோடி சம்பாதிக்கலாம். இங்கே தேங்க் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அழறான். அப்போ வேகாஸ் வந்து கீழே அவனுக்கு கீழே டேங்க் வந்து படுத்தா மாதிரி தானே இருக்கார். அதை அடிச்சதில் கீழே விழுந்ததில் படுத்தா மாதிரி தானே இருக்கார். அவனுக்கு நியர்பையாக தேங்க் போயிட்டு வேகாஸ் போயிட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு தேக்கிட்ட ஃபேஸ் கிட்ட போயிட்டு தேங்கோட சீக்ஸை வந்து பிடிக்கிறாரு. அதாவது சின்ன வந்து பிடிச்சி தூக்குறாரு. தேங்க வந்து கையை தட்டி விடுறான். பாடுறா என்ன நினச்ச, பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இங்கே டிமாண்ட் அதிகம் நினச்சா என்ன? நோ 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 நோ, பொண்ணுங்களுக்கு மட்டும் டிமாண்ட் கிடையாது. இங்கே ஒன்று மாதிரி செக்ஸியான பசங்களுக்குமே டிமாண்ட் இருக்குது. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் கேர்ள்ஸையும் டேஸ்ட் பண்ண நினைப்பாங்க, பாய்ஸையும் டேஸ்ட் பண்ண நினைப்பாங்க, சம்டைம்ஸ் அனிமல்ஸை கூட டேஸ்ட் பண்ண நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ கேர்ள்ஸை சப்ளை பண்ணி கொஞ்சம் போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாயை சப்ளை பண்ணான் தான் அப்படின்ட்டு தேங்கோடைய கண்ணத்தை அப்படியே வருட தேங்க வந்து ஒரு மாதிரி எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அவன் கை தட்டி விட்டான். எவ்வளோ நாள் ஒன்று நான் சின்ன பையன் நினச்சி அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா உனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும் போதே தூக்கிட்டு வந்துட்டேன்ல, அப்போ நான் உனக்கு சின்ன பையனை தான் பார்த்தேன். ஆனால் இப்போது உனக்கு தான் 17 வயசு ஆக போதே, எதுக்கப்புறம் எதுக்கு சும்மா இருக்கணும் தான். உனக்கு 18 ஆகுதும் அப்புறம் உன்னை சேல் பண்ணிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீ ரொம்ப ஆசைப்படுற போலியே அப்படின்ட்டு அகைன் கண்ணத்தில் கை வைக்க அங்கே திருப்பி தட்ட போகிறாங்க. வேகாஸ் இன்னொரு கை பிடிச்சிட்டு என்ன பார்க்குற, அதுக்குள்ளே உன்னுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போலியே. உனக்கு இப்போ ஹார்மோன்ஸ் வேலை செய்யாது, உனக்கு 18 வயசு ஆனும் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் இப்போவே உன்னுடைய ஹார்மோன்ஸ்லாம் நல்லா வேலை செய்து போல அப்படின்ட்டு ஒரு கையை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் கணத்தை தட்டுறாங்க. என்ன உன்னை நான் வாட்ச் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் வாட்ச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, உன்னோட டேஸ்ட்டு பசங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா உனக்கு பிடிச்ச மாதிரி தான்டா பசங்களே நான் உனக்கு தரேன். நல்ல ரேட்க்கு. நீ ஒருத்தன் கூட போனா ஜஸ்ட் அவன் ஒருத்தன் தான், அதில் என்ன யூஸ்? நான் அனுப்புகிற பசங்களோட நீ போய் பாரு, லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்ல. அப்போது தேங்கு வேகாஸ் அப்படியே தட்டி விட்டுட்டு, இங்கே பாரு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இது எதுவுமே பிடிக்கல, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் ஒருத்தர் கூட இருந்தாலும் நிம்மதி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்போது வேகாஸ் சிரிச்சிட்டு, என்ன இப்படி பண்ண வேணாவா, இது தான்ப்பா என் தொழிலே. மைக்கேல் பாஸ், இவனை உள்ள எழுத்து போய் கட்டிப்பிடுங்க. ஓகே பாஸ், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், அது மட்டும் வேணாம் சார், ப்ளீஸ் சார். இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் மைடாக இருந்தேன், நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். நான் சங்க கூட பேசலை சார், நான் யார்ட்டும் பேசலை, நான் படிக்க கூட போகல சார், எனக்கு பிரச்சனையே இல்லை சார், நான் ஒரு மைடாக அவங்க வீட்டிலே இருந்துக்கிறேன், ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி தேங்காயில் அதை கொஞ்சம் கூட வேகாஸ் காதில் வாங்கவே இல்லை. பாட்டுக்கும் சைலண்ட்டாக அங்கேருந்து போயிட்டாங்க. இங்கே அழுதுகிட்டே, ப்ளீஸ் மைக்கேல் நீங்களாச்சும் சொல்லுங்கள், ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அழ. பட் வேகாஸ் கூட இருக்கிறவங்க யாருக்கும் ஈவை இறக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் மைக்கேல் சைலண்ட்டாக அவனை கட்டி போட்டு வாயில் ஒரு டேப் எடுத்து ஒட்டிட்டு அப்படியே வெளியில் போயிட்டாங்க. இந்த டேங்க்கு தேர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஜேகே தான் இப்போ தேங்க் என்ன பண்ணிட்டுருப்பான், எனக்கே மனசு ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கு ஏதாச்சும் ஆபத்தாக என்ன? ஆல்ரெடி அந்த வேகாஸ் அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னான். கண்டிப்பாக அவனுக்கு வீட்டில் நடக்க போகிறது தெரியும்னு சொன்னான். ஒருவேளை அந்த வேகாஸ் தேங்க டார்ச்சர் பண்ணுறானா என்ன? எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மண்டே பிச்சுட்டு இருக்கா, அந்த பக்கம் தேங்கு அழுதுகிட்டே அவன் ஷிப்பில் போயிட்டு இருக்காங்க. சொல்லதான் இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பண்ண சூன் போடுறா. லவ் யூ ஆல், பாய்.